தனியாக ஒரு தீவில் மாட்டிக்கொண்ட அண்ணனும் தங்கச்சி செய்து செயல் ஒரு கோரமான புயல் கார்த்திகையும் மலரையும் தவிர அவர்களின் குடும்பத்தில் இருந்த அனைவரையும் கடலுக்குள் காவு வாங்கியது. நினைவுகள் திரும்பிய போது ஆழ அரவமற்ற ஒரு தீவின் கரையில் ஒதுங்கி கிடந்தனர். கார்த்திக்கிற்கு 22, மலருக்கு 20 முதல் சில மாதங்கள் தாங்கள் மட்டுமே பிழைத்தோம் என்ற அதிர்ச்சியிலும் குடும்பத்தை இழந்த துயரத்திலும் உறைந்து போயிருந்தனர். அந்த தீவில் அவர்கள் அண்ணன் தங்கையாக ஒருவருக்கொருவர் ஆறுதலாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர். கார்த்திக் வேட்டையாடவும் பாதுகாப்பான இடங்களை உருவாக்கவும் கற்றுக்கொண்டான். மலர் குகையை சுத்தப்படுத்துவதிலும் காய்கனிகளை சேகரிப்பதிலும் அவனுக்கு துணையாக இருந்தாள். அவர்களின் உரையாடல்கள் தேவைகளைப் பற்றியும் பழைய நினைவுகளைப் பற்றியுமாகவே இருந்தன. 2 ஆண்டுகள் இப்படியே உருண்டோடின. அந்த தீவின் ஒவ்வொரு மரமும் பாறையும் அவர்களுக்கு பழகி போயிருந்தது. 2 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் குழந்தைகளாக இல்லை. கார்த்திக் மேலும் திருடமான உடற்கட்டுடன் தாடியுடன் ஒரு முழு ஆணாக மாறியிருந்தான். மலரின் உடலில் பெண்மை பூத்து குழும்பியது. அவர்களின் உரையாடல்களில் மெல்ல மௌனம் கலக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் மதியம் வேட்டையாடி களைத்து வந்த கார்த்திக் கடற்கரை மணலில் சற்றே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அவன் அணிந்திருந்த மரப்பட்டையிலான ஆடை காற்றில் சற்று விலக அவனது ஆண்மையின் அடையாளம் அந்த பெரிய கட்டை பாதி உறக்க நிலையில் வெளியே தெரிந்தது. சற்று தள்ளி நின்று பழங்களை சேகரித்துக் கொண்டிருந்த மலரின் பார்வையில் அது பட்டது. அவளது உடல் சிலிர்த்தது. அதுவரை அவள் உணராத ஒரு புதிய வெப்பம் அவளது அடிவயிற்றிலிருந்து பரவுவதை உணர்ந்தாள். அவளது இதயம் வேகமாக அடித்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் கையில் இருந்த பழங்களை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து வேகமாக குகையை நோக்கி சென்றுவிட்டாள். கார்த்திக் இதை கவனிக்கவில்லை. ஆனால் அன்று முதல் மலரால் கார்த்திக்கின் கண்களை நேராக பார்க்க முடியவில்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு நாட்கள் ஒருவிதமான தவிப்புடன் நகர்ந்தன. ஒரு நாள் கடலில் நீந்திக் கொண்டிருந்த மலரின் கால் பாறை இடுக்கில் சிக்கிக் கொண்டது. அலையின் வேகம் அவளை இழுக்க அவளால் காலை வெளியே எடுக்க முடியவில்லை. பயத்தில் கார்த்திக் என்று அலறினாள். அவளது அலறலை கேட்டு ஓடி வந்த கார்த்திக் ஒரு நொடியும் தாமடிக்காமல் கடலில் குதித்து அவளை நோக்கி நீந்தினான். பாறை இடுக்கிலிருந்து அவளது காலை போராடி வெளியே எடுத்து மூச்சு திணறிக் கொண்டிருந்த அவளை தன் 2 கைகளாலும் அள்ளிக்கொண்டு கரைக்கு வந்தான். மணலில் அவளை கிடத்தி அவள் சுவாசிக்கிறாளா என்று பார்த்தான். அவள் மெல்ல கண் விழித்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பார்வையில் நன்றி, பயம் மற்றும் இத்தனை நாளாய் அடக்கி வைத்திருந்த அத்தனை உணர்ச்சிகளும் கலந்திருந்தன. கார்த்திக்கின் கைகள் இன்னும் அவளை அணைத்தபடியே இருந்தது. அவனது உடலின் சூடும் ஈரமும் அவளை சுட்டது. பயந்துட்டியா என்றான் கார்த்திக் அவளது முகத்தில் வழிந்த நீரை துடைத்தபடியே. மலர் பேசாமல் அவனை இன்னும் நெருங்கி அணைத்துக் கொண்டாள். அந்த அணைப்பு தடைகளை உடைத்தது. கார்த்திக் அவளது இதழ்களை மெதுவாக முத்தமிட்டான். அந்த முத்தம் ஆழமாக, அவசரமில்லாமல் ஆனால் தீர்க்கமாக இருந்தது. மெல்ல அவர்களின் ஆடைகள் விலகின. கார்த்திக் அவளது நீர்காய்களை தன் வாயால் கவ்வி சுவைத்தான். மலரிடமிருந்து ஒரு மெல்லிய முனங்கள் வெளிவந்தது. கார்த்திக் என்று அவள் அழைத்ததில் வலியும் இன்பமும் கலந்திருந்தது. மெதுவாக அவளது கால்களை விரித்து அவளது ஈரமான கீர் பள்ளத்தில் தன் விரல்களால் கோலமிட்டான். பின்னர் அவளது உரமேறிய கட்டை மெல்ல அவளுக்குள் புகுந்தது. மெதுவாடா என்று அவள் அவன் தோலை கட்டியாக பற்றிக் கொண்டாள். அன்று அந்த கடற்கரை மணலில் அலைகளின் தாலாட்டில் அவர்களின் உடல்கள் முதல் முறையாக ஒன்றோடொன்று பேசிக்கொண்டன. அதற்குப் பிறகு அந்த தனித்தீவு அவர்களின் காதல் சாம்ராஜ்யமானது. அருவிக்கு கீழே பாறையின் மீது அவளை நிற்க வைத்து நீர் உருவிட உடல்களை தழுவி செல்ல கார்த்திக் நின்றபடியே அவளுக்குள் ஊடுருவினான். இப்படி பண்ணாதடா, கால் வலிக்குது என்று அவள் சினுங்க கொஞ்ச நேரம் தாண்டி செல்லும். இந்த சுகம் வேற எங்க கிடைக்கும் என்று அவன் காதருகே முணுமுணுத்தான். அவளது நீர்க்காய்களை பிழைந்தபடியே அவரது கட்டை அவளது கீழ் பள்ளத்தில் ஆழமாக இறங்கியது.
அந்த அருவியின் சத்தத்தையும் மீறி அவர்களின் சிற்றின்ப ஓசைகள் அந்த பகுதியை நிரப்பின. மற்றொரு நாள் அடர்ந்த காட்டுக்குள் பெரிய மரத்தின் வேர்கள் இருக்கை போல அமைந்திருந்த இடத்தில் அவர்கள் அமர்ந்திருந்தனர். எனக்கு வேற மாதிரி வேணும்டா என்றாள் மலர் அவன் மடியில் படுத்தபடி. எப்படி வேண்டும் என் ராசாத்திக்கு என்று கேட்டான் கார்த்திக். அவள் அவனை பார்த்து கண்ணடித்தாள். அந்த முறை மலர் மேலே இருந்தாள். அவளது ஒவ்வொரு அசைவையும் கார்த்திக் ரசித்தான். அவரது கட்டை அவளுக்குள் நுழையும்போது அவளது முகத்தில் தெரிந்த பரவசத்தை அவன் பார்த்தான். போதுமா என்று அவன் கேட்கும். இன்னும் இன்னும் வேணும் என்று அவள் மூச்சு வாங்கினாள். அந்த மரத்தின் நிழலில் அவர்களின் காதல் வேர்விட்டது. காலம் சென்றது. மலர் கர்ப்பமானாள். அவளது கர்ப்ப காலத்தில் கார்த்திக் அவளை ஒரு ராணியைப் போல பார்த்து கொண்டான். ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அந்த தனித்தீவில் அவர்களின் சிறிய குடும்பம் உருவானது. அந்த குழந்தைக்கு அவர்கள் இழந்த உறவுகளின் நினைவாக பெயரிட்டு வளர்த்தனர். அவர்கள் தங்களை மீட்பதற்கு யாரும் வரப்போவதில்லை என்பதை உணர்ந்து அந்த தனித்தீவிலேயே தங்களின் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டனர். அந்த காடும் கடலும் மிருகங்களும் அவர்களின் உறவுகளாய் மாறின. அவர்களின் காதல் வெறும் உடல் சார்ந்ததாக இல்லாமல் ஒருவருக்கொருவர் ஆதாரமாக, நம்பிக்கையாக ஒரு முழுமையான வாழ்க்கையாக மாறியது. அந்த தனித்தீவு அவர்களின் சொர்க்கமானது.